أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, அகீதா என்று சொல்லப்படக்கூடிய அடிப்படை நம்பிக்கைகளை குறித்து உண்டான பாடத்தை நாம் தொடர்ச்சியாக படித்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இப்போது நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு வேதங்களை நம்புதல், வேதங்களை கொண்டு நம்பிக்கை கொள்ளுதல், ஈமான் கொள்ளுதல் என்பதை குறித்து தான் நாம் இந்த பாடத்தை பார்க்க இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தாலா மனித சமூகத்தை இந்த பூமியில் படைக்கப்படும் போதே அவர்களுடைய ஆரம்ப கட்டத்திலேயே, அதாவது குறிப்பாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்திலேயே இறைவன் அவர்களை படைத்து இந்த பூமியில் இறக்கக்கூடிய தருணத்திலேயே இறைவன் அவர்களுக்கு வேதத்தை கொடுத்ததாக, வேத வழிகாட்டுதல் இருக்கிறது என்பதை குறித்து உண்டான குறிப்பை சொல்லிதான் இறைவன் நினைச்சான் இந்த பூமியில அவங்களை இறக்குறான். அப்போ அந்த அடிப்படையில் குரான்ல அதுக்குண்டான ஆதாரங்களும் இந்த பூமியில இருக்குது. அப்போ ஒரு மனிதனை தான் தோன்றித்தனமாக சும்மா படைச்சு விட்டு மனிதர்கள் உலகத்துல வாழ்வது போன்று மன இச்சைக்கு தகுந்தவாறு இஷ்டத்துக்கு வாழ்றது அப்படிங்கிறது இஸ்லாமிய வழிகாட்டுதல் கிடையாது அப்படிங்கிறத இறைவன் குரான்ல பல இடங்கள்ல சுட்டி காட்டி தர்றான். இப்போ ஒரு மனிதனுக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் இறைவனுக்கு இருப்பதாக இறைவன் அறிவித்து விட்டு மனிதர்களுக்கு வழிகாட்டவும் செய்கிறான். சூரத்துல் பக்கரால 2வது அத்தியாயம் 38வது வசனத்துல இறைவன் சுட்டி காட்டுறான், குல் நஹ்பிது மின்ஹா ஜமியன். சொர்க்கத்திலிருந்து அவங்களுடைய வரம்பு மீறியதின் காரணமாக என்ன செய்யறான்னா, சொர்க்கத்தில் இருந்து அவங்கள 2 பேரையும் இந்த பூமிக்கு இறக்குறான். நீங்க 2 பேருமே என்ன செய்யும், ஆதம் அலைஹிஸ்ஸலாமையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமிக்கு இறங்கின பிறகு அவங்களுக்கு சொல்றான், இதுல இருந்து இறங்கிருங்க. குல் நஹ்பிது மின்ஹா ஜமியன் ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன். அப்படி நீங்க இறங்கிட்டதுனால அப்படி விட்டுருவோம் அப்படின்லாம் இல்லை. ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன், என்கிட்ட இருந்து உங்களுக்கு வழிகாட்டி வரும். ஃபமன் தபிய ஹுதாய, யார் என்னுடைய வழிகாட்டுதலை பின்பற்றுகிறாரோ, ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு ஒரு பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா குரான்ல சுட்டி காட்டி தரோம். அப்போ இதை அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, மனிதர்களை இந்த பூமியில இறக்கக்கூடிய தருணத்திலேயே, மனிதர்கள் இந்த பூமிக்கு வரக்கூடிய தருணத்திலேயே என்னிடத்திலிருந்து ஒரு வழிகாட்டுதல் உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் குரான்ல தெளிவுபடுத்தி சொல்றான். அப்போ நமக்கு இறைவேதம் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லை, இந்த நேர் வழிகாட்டுதல் அப்படிங்கிறது இறைவனிடத்திலிருந்து வந்தது அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா நமக்கு தெளிவாகவே சுட்டி காட்டி தருவதாக நாம் நம்மை புரிந்து கொள்றோம் அப்படிங்கிறது தான் நான் இங்க புரிய வைக்கிறேன். அப்போ அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், இம்மில் உம்மத்தின் இல்லா ஹலாஃபிஹா நதீர். அல்லாஹ் சொல்றான், இம்மில் உம்மத்தின் இல்லா ஹலாஃபிஹா நதீர் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உம்மத்துக்கு வழிகாட்டுதல் அப்படிங்கிறது இல்லாம எதுவுமே இல்லை. இந்த ஒவ்வொரு உம்மத்துக்கும், எல்லா உம்மத்தினுடைய விஷயத்திலையும் இறைவன் வழிகாட்டுதலை கொடுத்துதான் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறான் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்வதற்கு தான் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், லக்கத் அர்ஸல்னா ருசுலுனா பில் பையினாத், நாம் திட்டமாக சத்தியமாக இந்த பூமிக்கு தெளிவான வழிகாட்டுதலை கொண்டு அந்த பூமிக்கு அனுப்பினோம் ரசூல்மார்களை. வன்சல்னா மாஹுமுல் கிதாப, அவர்களோட வேதத்தையும் நாம் இறக்கினோம். வல் மீசான, தராசையும் அவர்களுக்கு கொடுத்தோம். லியகூம அன்னாஸு பில் கிஸ்த், ஏன்னா மனிதர்களுக்கு மத்தியில் நீதியை நிலைநிறுத்துவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹதீத் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்தில் 57வது அத்தியாயம் 25வது வசனத்தில் சுட்டி காட்டுறோம். இந்த பூமிக்கு வேதங்கள் இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ளணும். தூதர்கள் மாத்திரமல்ல, தூதுத்துவ செய்தியோடு அவர்கள் வந்தார்கள்ங்கிறத புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்கரால ஆரம்பத்திலே சொல்றான், வல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக வமா உன்ஸில மின் கப்லிக பில் ஆখিরাতি ஹும் யூகினூன். அதேதான்,
அல்லாஹ்வுடைய வேதத்தை யார் ஈமான் கொண்டிருக்கிறாங்க, மறைவானவற்றை ஈமான் கொள்வது அப்படிங்கிறதுல வேதத்தை குறித்து உண்டான அல்லாஹ் உங்கள் மீது இறக்கிய வேதத்தை ஈமான் கொண்டவர்களை பற்றியும் உள்ள குறிப்பிட்டு சொல்றான் அப்படிங்கிறத நாம் புரியணும். இப்போ வரலாறு நெடுகிலும் இறைவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதுவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்தில் இருந்து இறை தூதுவராக வந்த கடைசி இறை தூதுவர் வந்தாங்க ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா வேதத்தை கொடுத்ததாக வழிகாட்டுதல் இருக்கிறது அப்படிங்கிறது குறித்து தான் நாம புரிந்து கொள்ளணுங்கிறதுக்கு அப்படி சொல்றேன். அப்போ வேதங்கள் அப்படிங்கிறது 2 வகைப்படுது. ஒண்ணு பெயர் குறிப்பிடப்பட்ட வேதம், பெயர் குறிப்பிடப்படாத வேதம் அப்படிங்கிறது. பெயர் குறிப்பிடப்பட்ட வேதம் அப்படின்னு சொன்னா உதாரணத்துக்கு தௌராத் என்று சொல்லப்படக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம். அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் மாயிதால சுட்டி காட்டுறான், இன்னா அன்ஸல்ன தௌராத்த ஃபீஹா ஹுதன் வ நூருன். இறைவன் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தௌராத் என்கிற வேதத்தை கொடுத்ததாக இறைவன் சுட்டி காட்டுறான். அது சூரத்துல் மாயிதால இறைவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்றான். அப்போ அதுல நிறைய விளக்கமான விஷயங்கள் இருக்குது. 2வது இன்ஜீல் என்று சொல்லப்படக்கூடிய வேதம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். கஃபைனா அலா ஆசாரிஹிம் பி ஈஸா இப்னு மரியம் என்று சொல்லப்படக்கூடிய வசனத்திலேயும் இறைவன் என்ன செய்யறான், இன்ஜீல் என்று சொல்லப்படக்கூடிய வேதத்தை இறக்கியதாக குர்ஆன்ல சுட்டி காட்டுறான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்ஜீல் என்று சொல்லப்படக்கூடிய வேதத்தை கொடுத்தோம். அவர் அதற்கு முன்பு வந்த தௌராத்தை உண்மைப்படுத்தியவராக அவர் இந்த பூமிக்கு வந்தார் அப்படிங்கிற மாதிரி தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். 3வது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜபூர் என்று சொல்லப்படக்கூடிய வேதத்தை கொடுத்ததாக குர்ஆன் சொல்லுது. வலக்கது ஃபல்லல்னா பஅதன் நபிய்யின அலா பஅலின் வ அலா பஅத் வ ஆதைனா தாவூத ஜபூரா. நபிமார்கள்ல நிறைய தரஜாக்கள் இருக்கிறது. அவர்கள்ல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் சிறப்பானவர்கள் என்பதாக குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. அதன் அடிப்படையில் 17வது அத்தியாயம் 55வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா இதை சொல்றோம், ஆத்தைனா தாவூத ஜபூரா. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜபூர் என்று சொல்லப்படக்கூடிய வேதத்தை கொடுத்ததாக குர்ஆனில் இறைவன் சுட்டி காட்டுகிறான். அப்போ 4வது ஒரு வேதம் என்ன அப்படின்னா, 4வதும் இறுதியான வேதமாக பெயர் குறிப்பிடப்பட்ட வேதமாக இருக்கிறது தான் அல் குர்ஆன் என்று சொல்லப்படக்கூடியது. உதாரணத்துக்கு ரமலானுடைய மாசத்தை இடத்துல ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். நம்ம ஃபுர்கான் என்று அல்லது குர்ஆன் என்று சொல்லப்படக்கூடிய வேதம் அல்லாஹ்வுடைய தூதுவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரமலானுடைய காலகட்டத்தில் இறங்கியதாக குர்ஆன் நமக்கு ஆதாரப்பூர்வமாக தெளிவுபடுத்துகிறது. எனவே இஸ்லாத்தை பொறுத்தவரை வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பெயர் குறிப்பிடப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படையாக சொல்ல வேண்டும் சொன்னால் இது தூதுத்துவ செய்தி என்பது போல, தூதர் என்பதை ஈமான் கொள்வது போல தூதுத்துவ செய்தியை நாம் நம்பிக்கை கொள்வது அவசியம். இறைவன் தூதுவர்களுக்கு கொடுத்ததின் மூலமாக, தூதுவர்களை நமக்கு நேர் வழிகாட்டுவதற்காக இந்த பூமியில் அனுப்பியதன் மூலமாக தூதுத்துவ செய்தியையும் இறைவன் என்ன செஞ்சிருக்கிறான், மனித சமூகத்திற்கு ஒவ்வொரு இடத்திலையும் வரலாறு நெடுக அனுப்பியிருப்பதாக வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்ப இது அல்லாம சுஹூஃப் என்று சொல்லப்படக்கூடிய வகையிலையும் வேதங்களை குறித்து நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. வேதங்கள் அப்படிங்கிறது வந்து சுஹூஃப், சஹீஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏடு அப்படின்னு மொழிபெயர்க்கிறோம். சுஹூஃப் என்று சொன்னால் ஏடுகள் அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கக்கூடிய விஷயங்கள். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா பல இடங்கள்ல சொல்றான். சுஹூஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா, குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்றான் ஃபீ ரக்கிம் மன்ஷூர் வல் பைத்துல் மஅமூர் அப்படிங்கிற மாதிரி குர்ஆன்ல சில இடங்கள்ல சொல்லுவோம். ஃபீ ரக்கிம் மன்ஷூர்னா ரக் அப்படின்னு சொல்லுவாங்க. ரக் அப்படிங்கிறது பதப்படுத்தப்பட்ட உயிரினங்களினுடைய தோள்களில் எழுதி வைக்கிறது ஒரு முறை. அது வந்து இருந்தது. அதை வந்து சுஹூஃப் அப்படின்னு சொல்லி தான் வடிவமைக்கிறாங்க. இப்பவும் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்ல பல இடங்கள்ல வேதங்களை, குர்ஆனை வந்து பலகையில எழுதுறது அப்படிங்கிறது இருக்கு. நம்ம ஊர்கள்ல ஓலைச்சாவடியில என்ன செய்வாங்கன்னா எழுதி வச்சிருப்பாங்க. நீங்க அதை படிச்சிருப்பீங்களா, பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. ஜெனரேஷன் சேஞ்சஸ் இருக்குது. ஆனா ஓலைச்சாவடிகள்ல நிறைய எழுதி வச்சிருக்கிறாங்க. திருக்குறளை எழுதி வைத்த ஓலைச்சாவடிகளை நான் பார்த்துருக்கிறேன். அப்போ நிறைய வேதங்களை குறித்து உண்டான விஷயங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஓலைச்சாவடிகள்ல எழுதி வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தது அந்த காலகட்டத்தில். அப்போ ஏடுகள் அப்படிங்கிறது
இந்த பூமியில கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் குர்ஆன் வந்து சில இடங்கள்ல ஃபீ ஸுஹுஃபி முகர்ரமா மர்ஃபூஅத்தி முத்தஹரா பிஐதி சஃபரா கிராமின் பரரா அப்படின்னு சொல்லக்கூடிய சூரத்துல் அபஸா என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்துல 80வது அத்தியாயம் 13லிருந்து 16 வரை, அல்லது 8வது அத்தியாயம் 12லிருந்து 8லிருந்து 12 வரைக்கும் 13 16 வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஒரு கிளியர் பிக்சர் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதே மாதிரி சூரத்து நஜ்ம்ல இறைவன் வந்து இந்த சுஹுஃப் அப்படிங்கிறத குறித்து இறைவன் சுட்டி காட்டுறான். 53வது அத்தியாயம் 36லிருந்து 42 வரைக்கும். அப்போ அல்லாஹு தாலா இந்த விஷயத்தை குறித்து தெளிவுபடுத்தி காட்டுறான். இன்னொன்று, வேதம் வேற, சஹிஃபா சுஹுஃபு அப்படிங்கிறது வேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னாலும் செய்திகளை குறித்து கருத்து முரண்பாடுகள் இருக்கிறது. ஆனால் செய்தியை பொறுத்த அளவில் அது ஒரே கான்செப்ட் தான். ரசூலும் மின் அல்லாஹி யத்லு ஸுஹுஃப முத்தஹரா. அல்லாஹ் தஆலா சூரத்துல் பைனால 98வது வசனத்துல அல்லாஹ்வுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்லும்போது, ரசூல் அல்லாஹ்வுடைய தூதுவர், மின் அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலிருந்து தூதுவர், யத்லு ஸுஹுஃப முத்தஹரா பரிபூரண மிக்க வேதத்தை உங்களுக்கு ஓதி காட்டினார் என்பதாக குர்ஆன் வந்து சுட்டி காட்டும். அப்ப அந்த அடிப்படையில் இஸ்லாம் தெளிவான வழிகாட்டுதலை நமக்கு சுட்டி காட்டுதுங்கிறது தான் நான் இந்த விஷயத்துல சொல்றேன். சுஹுஃப் என்று சொல்லப்படக்கூடியது நிறைய நபிமார்களுக்கு வந்திருக்கிறது, வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பெயர்கள் குறிப்பிட்ட வேதங்கள் வந்திருக்கிறது, பெயர் குறிப்பிடப்படாத வேதங்கள் வந்திருக்கு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி சொல்லும்போது சுஹுஃபி இப்ராஹீம் மூசா, அல்லாஹ் தாலா குர்ஆன்ல வந்து இந்த இடத்துல சுஹுஃபி இப்ராஹீம் மூசா அப்படின்னு சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் சுஹுஃப் வந்ததாக இறைவன் சுட்டி காட்டுறான். அப்போ வேதம் அப்படிங்கிறது அந்தந்த காலகட்டத்துக்குரியது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ குர்ஆன் அப்படின்லாம் இல்லை. இப்போ லாஸ்ட்ல நம்மகிட்ட கையில் இருக்கக்கூடியது இறை வேதமாக முழு வடிவத்தோட எந்தவித பிழையும் இல்லாமல் நம்ம கையில் இருக்கக்கூடிய மகத்துவமான ஒரு வேதம் இது குர்ஆன் தான். குர்ஆன் தான் இறுதி வேதம் அப்படின்னு எல்லாம் சொல்றோம். ஏன் இறுதி வேதம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த வேதத்தை தாண்டி வேற எந்த வழிகாட்டுதலும் வராது. இறுதி தூதுவருக்கு பிறகு எந்த தூதரும் வரப்போவதும் இல்லை. இந்த தூதுத்துவ செய்தியை தவிர வேற எந்த தூதுத்துவ செய்தி இந்த பூமியில இனி இருக்க போவதில்லை அப்படிங்கிறத இறைவன் சுட்டி காட்டும். அப்போ ஒவ்வொரு சமூகங்களுக்கும் அந்தந்த பகுதிகளில் வழிகாட்டுவதற்காக வேண்டி தூதர்களை இறக்கியது போல அல்லாஹு தாலா வேதத்தையும் இறக்கியதாகத்தான் குர்ஆன்ல வடிவங்கள்ல நமக்கு வழிகாட்டி தரக்கூடிய விஷயங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதுவர் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. குர்ஆன் இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன். இந்த குர்ஆன் இறுதி தூதுவ வேதமாக இருக்கும், தூதுத்துவ செய்தியா இருக்கும் அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹிஜ்ர்ல இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன். இதுக்கு முன்னாடி இருந்த வேதங்கள் எதுவுமே என்ன செய்யப்படலை அப்படின்னு சொல்லி சொன்னா பாதுகாக்கப்படலை. ஆனால் இந்த வேதங்களை குறித்து உண்டான பாதுகாப்பு விஷயங்களை அல்லாஹ் சொல்றான். அதே நேரத்தில் குர்ஆன்ல தெளிவுபடுத்தி காட்டுறான், இந்த அல் குர்ஆனை நாமே இறக்கினோம், நாமே பாதுகாப்போம். முன்னாடி இருந்த வேதங்களை வந்து நிறைய முரண்பாடுகளுக்கு உள்ளாக்கி அந்தந்த சமூகங்கள் கடந்து போகக்கூடிய நேரங்கள்ல பாதுகாப்பு குறைபாடு காரணமாக திரித்து வழங்கப்பட்ட செய்திகளை நாம் படித்திருக்கிறோம். யூதர்கள் இதை செய்ததாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்றான். யூதர்களுடைய வேலையை வேதங்களை திருத்தி எழுதுவது என்பது போன்ற ஒரு கெட்ட குணத்தை சார்ந்தவர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா வர்ணிச்சு சொல்றான். அவர்கள் மோசமானவர்கள் அப்படிங்கிறதுனால சொல்றான். அவர்கள் செய்யவும் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் வரலாறு. இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன். சூரத்து ஹிஜ்ர்ல 15வது அத்தியாயம் 9வது வசனத்துல இதை சுட்டி காட்டுறான். இன்னொரு இடத்துல இன்னல்லதீன கஃபரு இன்ன ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆன் அப்படிங்கிறது யஹ்தி லில்லதி ஹி அக்வம், இது நேர்வழி காட்டக்கூடிய சமூகங்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய மகத்துவமான வேதம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றாங்க, அந்த வெறுக்கக்கூடிய காஃபிர்களுடைய குறித்து விஷயம் குர்ஆனை சொல்றான். குர்ஆனை யார் வெறுக்கிறாரோ அவர் வந்து இஸ்லாத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறது, அவர்கள் நிராகரிப்பாளர்கள், காஃபிர்கள் அப்படிங்கிறது. இன்னல்லதீன கஃபரு ஃபி ذிக்ரி லம்மா ஜாஅஹும் வ இன்னஹு லகிதாபுன் அஸீஸ். அல்லாஹ் தஆலா சொல்றான், தெளிவான இறைவனிடத்திலிருந்து வந்த பிறகு அதை மறுக்கக்கூடிய ஒரு காஃபிராக இருக்கிறார் என்பதாக குர்ஆன் சொல்லுது. லா யஅதீஹி மின் பைனி யதைஹி மின் கல்ஃபி தன்ஸீலு மினல் ஹக்கீமில் ஹமீத். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரத்து ஃபுஸ்ஸிலத்துல குர்ஆனுடைய மகத்துவத்தை பற்றி சொல்றான். அது இதுக்கு முன்பு இருந்த வேதங்களை உண்மைப்படுத்தியதாக வந்திருந்தாலும் அதுக்கு பண்பு வந்த செய்திகள்ல வந்து முரண்பாடுகள் இல்லாத தெளிவான அர்த்தத்தோடு கூடிய அழகான வழிகாட்டுதலை கொண்ட மதிநுட்பமான
இந்த வேதம் உங்களை வந்தடைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபுஸ்ஸிலத்துல இறைவன் சுட்டி காட்டுறான். அதே மாதிரி வேதங்கள் இதுக்கு மேல வேற எந்த வேதமும் பாதுகாக்கப்படலை குர்ஆனை தவிர அப்படிங்கிறத பார்க்கணும். எனவே அல்லாஹ் தஆலா தெளிவா சொல்றான், லிகுல்லி ஜஅல்னா மின்கும் ஷிர்அத்தன் வ மின்ஹாஜா. உங்களிலிருந்து ஒவ்வொருவர்களும் என்ன செஞ்சிருக்கீங்க, அல்லாஹ்வுடைய திட்டமிட்டபடி திட்டமிட்டபடி நீங்க படிச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அல்லாஹ்வினுடைய வழிகாட்டுதல் எனக்கு சுகுஃபாகவோ வேதமாகவோ வந்திருக்கிறது. அந்த வேதத்தை குறித்து உண்டான தெளிவான அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். சூரத்துல் மாயிதால வஅன்ஸல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக்கி முஸத்திக்கன் லிமா பைன யதைஹி மினல் கிதாபி முஹைமினன் இலைஹி. நபியே, உம்மை கொண்டுள்ள வேதத்தை நாம் உம்மீது இறக்கி வைத்துள்ளோம். இது வேதத்திலிருந்து தனக்கு முன்னுள்ளவற்றை உண்மையாக்கி வைக்கக்கூடியதாகும், அவற்றை பாதுகாக்கவும் இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா குர்ஆனை பற்றி குர்ஆன்ல சொல்லி காட்டுறோம். அப்போ வேதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வழிகாட்டுதல் நமக்கு தந்திருக்கிறது, இறைவனால் தரப்பட்டிருக்கிறது. வேதத்தை நம்ம நம்பிக்கை கொள்வதனால், அதை செயல்படுத்துவதனால் நம்மிடத்தில் இன்னும் வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நாம் நேர்வழி பெற்ற ஒரு சமூகத்தில் உள்ளவராக ஆகிவிடுவோம். அதே நேரத்தில் அல்லாஹ்வினுடைய செய்தி நமக்கு எழுத்து வடிவில் இருக்கக்கூடிய, நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு மகத்துவமான விஷயம்தான் இந்த வேதம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய பாக்கியத்தை தான் நாம் பெற்றுக்கொள்ளணும். அல்லாஹின் மீது அடியார்கள் மீது கொண்ட பாசத்தின் அடிப்படையில், அவர்கள் மீது உள்ள நேசத்தின் அடிப்படையில் தான் அவர்களுக்கு நெறியாய் நல்வாழ்வை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கான், நமக்கு கொடுத்திருக்கான் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இறைவன் நேர்வழிமிக்க சமூகத்தாரோடு நம்ம இணைத்து வைப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.